பார்க்கின்றோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கனிந்த உள்ளத்தால் பார்வோனின் ஆதிக்கத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து கானான் நாட்டை உடைமையாக்கி கொண்டனர். அதாவது பாஸ்கா என்றால் கடத்தல். நிகழ்வின் வழியாக தீமையின் ஆதிக்கத்தில் இருந்து கடந்து வந்து நித்தியத்திற்கும் நிலையான இறைவனை பற்றி கொண்டனர். பழைய ஏற்பாட்டில் பாவத்தின் கழுவையாக செம்மறியாடுகள் பலியிடப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலோ பாவம் போக்கும் செம்மறியாக இயேசுவே பலியாகின்றார். இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். உலகின் நோய்க்கு மருந்து அன்பு. அன்பு கட்டளையை கொடுத்து அன்பு ஆடையாக அணிந்து கொள்ள சொன்ன புனித நாள் இன்று. இந்த அன்புக்கு தங்களையே தாரை வார்த்து அன்பின் ஊழியருக்காக குருக்களை ஏற்படுத்திய அன்பின் நாள் இன்று. இயேசுவை போல அன்பு செய்ய வரம் கேட்போம். அரச குருத்துவ திருக்கூட்டமாய் மிளர சக்தி கேட்போம். நம் ஆன்ம நோய்க்கு அவரின் விருந்து மருந்த ஆகிட ஜெபிப்போம். இன்றைய வழிபாடு 4 பிரிவுகளால் அமைந்துள்ளன. 1. இறைவாக்கு வழிபாடு. 2. காலடிகளை கழுவும் சடங்கு. 3. நற்கருணை வழிபாடு. 4. நற்கருணை இடமாற்றம் பவனி. இந்த மறை நிகழ்வுகளை ஏற்ற முறையில் கொண்டாட இவற்றில் ஆர்வத்தோடு பங்கேற்போம். நாம் அன்பை அணிந்து கொண்டு அன்புக்கு சாற்றுரைத்து அவரைய மனதில் அகலா இடம்பெறும் வண்ணம் ஆவலோடு வரவேண்டி ஜெபிப்போம். வருகை பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமைதியாக அமரவும். இயேசுவில் பிரியமானவர்களை, ஏற்கனவே முன்னுரையில் நாம் கேட்டது போல இன்று முக்கியமான நாள். நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரையில் கூறினேன். குறிப்பாக இன்று 4 பிரிவுகளாக இருக்கின்றது நம்முடைய திருப்பலி. முதலாவதாக இறை வார்த்தை வழிபாடு. இறை வார்த்தையை முழுமையாக நாம் தியானிப்பதற்காக இறை வார்த்தை வழிபாடு இருக்கின்றது. இரண்டாவதாக என்ன வழிபாடு சொன்னாங்க? வெரி குட், ஐயா கட்ட சொன்னார். பாதம் கழுவு சடங்கு, அது முக்கியமான நாள். இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்தி பணிவிடை புரிவதற்காக, பணிவிடை செய்ய தான் வந்திருக்கீங்க, பணிவிடை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் கொடுக்கப்பட்ட நாள். மூன்றாவது நற்கருணை, அடுத்தது நற்கருணை. நான்காவது நம்ம பங்கு ஆலயத்தெல்லாம் நற்கருணை இடமாற்றம் செய்வார்கள். இப்ப பங்குல நற்கருணை வச்சிருக்காங்க, அதை இடமாற்றம் செய்து 3 நாட்களாக கோவில் இல்லாம வேற என்ன செய்ய பண்ணுவாங்க என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பை தியானிப்பதற்காக. ஆகையால் இந்த 3 பிரிவுகளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகையால் முழுமையாக இறைவனை நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக, இறைவன் நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க, குறிப்பாக இந்த கரையாம்பாடியில் இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக நாம் இந்த திருப்பலி ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நாம் உருக்கமாக ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். என்றால் நம்ம திரு அவை சொல்கின்றது, எல்லா ஜபங்களிலும் முக்கியமான தலை சிறந்த ஜபம் என்னென்றால் திருப்பலி. அந்த திருப்பலியை நாம் முழுமையாக தடையில்லாமல், குறிப்பாக இவங்கெல்லாம் நல்ல பாவசனை செய்திருக்கின்றார்கள், கண்டிப்பாக இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகையால் நாம் முழுமையாக அந்த திருப்பலி பங்கேற்போம். நாமும் தடையாக உள்ள பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியில் பக்தியாக பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி
வாழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாற்றை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகன் சாவுக்கு தம்மை கையளிப்பதற்கு முன் உலகம் கண்டறிய பொது பலியாகவும் தம் அன்பின் விருந்தையும் இம்மாபெரும் இராவுணவில் திரு அவைக்கு தந்தருளினார். இத்திரு உணவில் பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மாட்சியிலிருந்து நிறைவான அன்பையும் அருள் வாழ்வையும் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து தூய விண்ணக வாழ்வை அடைய முயற்சிப்போம் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். இவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடையாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும்.
தேர்ந்தெடுப்பது வெள்ளையாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணிகளை அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண் பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. பாடுங்க. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நான் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் உம்மடியானின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. இரண்டாம் வாசகம் முன்னுரை. நம் அனைவர் மேலும் கொண்ட அன்பினால் தன்னையே தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கு, துன்படுவோருக்கு, துயருறுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து
கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்து நிற்போம். புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன், உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம் பெருமான் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தவர். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தார். இராவுணவின் வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டப்பட்டிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனால் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தாம் காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைகளை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல
நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உட்காருங்க. பேசக்கூடாது, சொல்லிட்டேன். ஓகே. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஒரு முக்கியமான நாள் இருக்குன்னு சொன்னது போல இன்றைய நற்செய்தி வாசம் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து இராவுணவின் பொழுது இன்றைய நாளில் அவர் செய்த ஒவ்வொரு செயலையும் சொல்லி காமிக்கிறாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார், இதைத்தான் நாம் பின்பற்ற வந்திருக்கின்றோம் என்று. குறிப்பாக இயேசு நமக்கெல்லாம் ஒரு புதிய கட்டளையை கொடுத்து சென்றிருக்கின்றார். என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றார்? சொல்லுங்க, மைக் வச்சுங்க, சொல்லுங்க, மைக் வச்சு சொல்லு, அப்பதான் தெரியும் மற்றவங்களுக்காக. இல்லை, சொல்லு பார்க்கலாம். நிக்கிதா சொல்லு. ஓகே. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அதான் முக்கியமானது. இன்றைய நிகழ்வினுடைய மையமே அதுதான். பாதம் கழுவுதெல்லாம் அவர் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு, தன்னுடைய பணிவடையின் வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் குறிப்பாக நமக்கு பல வகையான இந்த மத்தியில் நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் பல வகையான சண்டை சச்சரவுகள், பல வகையான ஏற்றத்தாழ்வுகள், பல வகையான போட்டி பொறாமை, இவன் பெரியவனா அவன் பெரியவனா என்ற எண்ணங்கள் இருந்தாலும் நாம் அனைவரையும் அன்பு செய்ய அழைப்பு பெற்றிருக்கின்றோம். கண்டிப்பாக கடினமான ஒரு காரியம். எல்லோரையும் அன்பு செய்வது என்பது மிக கடினமான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய பகைவரையும் அன்பு செய்து வாழ், உனக்கு எதிராக தீமை செய்பவர்களையும் நீ அன்பு செய்து வாழ், அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடு என்று அழகாக சொல்கின்றார். அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர். ஆகையால் கண்டிப்பாக மற்றவரை நாம் அன்பு செய்வது என்பது ஒரு சாத்தியம் அல்லாத காரியம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஆனால் அதற்கு நமக்கு அது மனப்பக்குவம் வேண்டும். அதற்கு நாம் எப்பொழுதும் முழுமையாக இறைவனுடைய இணைந்த வாழ்வை நாம் கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் மற்றவர்களை அன்பு செய்து வாழ முடியும். இல்லை என்றால் யாரா நம்ம தப்பாக சொல்லிட்டா நம்மளுக்கு தேவையில்லாமல் கோபம் பொங்கிட்டு வரும். அந்த கோபத்தின் வழியாக நாம் என்னத்தை சாதிக்க போறோம் என்று நாம் ஒன்றுமில்லை. நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் பலசாலியா நீ பலசாலியா என்பது ஒன்று வகையான ஒரு புரோஜனம் இல்லாதது. கடவுள் எப்படி முழுமையாக மற்றவர் அன்பு செய்தாரோ அதே போல் அவரிடம் பெற்றுக்கொண்ட அதே அன்பை நாம் மற்றோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகனுடைய மையமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். பாஸ்கா விழாவின் பொழுது எப்படி ஒரு உடன்படிக்கையை நாம் பார்க்கின்றோம். அதே போல் கடவுள் நமக்கும் பேசினா அப்படியே 3 பேரும் வெளில போயிடணும். என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி கொண்டே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற பற்றியா பேசக்கூடாது. 3 டைம் சொல்லிட்டேன். கடவுள் நமக்கும் மனிதருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு நாம் செய்த பாவங்களுக்காக முழுமையாக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாமும் மற்றவரிடம் அந்த அன்பை பகிர்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். உண்மையாகவே இங்க இருக்கிற எல்லோரும் நாம் அன்பு செய்து வாழ்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். அன்பை நாம் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் அனைவரும் கடவுளாக வாழ முடியும். ஏனென்றால் அன்பே கடவுள் என்று நாம் அழகாக சொல்றோம். ஒருவரை நீ அன்பு செய்து வாழ்ந்தேன் என்றால் கண்டிப்பாக அங்கே கடவுள் இருக்கின்றார். அப்படி அந்த கடவுளை நாம் கொண்டு வாழ வேண்டும் என்றால், இங்கு வாழ்கின்ற மண்ணகத்தில் விண்ணகத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வின் முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியமான ஒரு மையமான ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. அதை நாம் பெற்று வாழதான் இன்றைய திருப்பலி நம்மை அழைப்பு விடுகின்றது. ஆகையால் முழுமையாக இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து பங்கேற்கின்ற பொழுது கண்டிப்பாக பல வகையான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால், பல வகையான சண்டை சச்சரவு இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை நாம் பெற்று வாழ்கின்ற பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி கடவுள் இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அதே போல் புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்திற்கு நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையை புதுப்பித்தாரோ, அன்பின் வழியாக புதிய கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்னாரோ அதே போல் நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ வேண்டும். அந்த அன்பை கொண்டு வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக நாமளும் இறைவனுடைய பிள்ளைகளாக திகழ்கின்றோம். இறைவன் நம்மை எப்பொழுதும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த வகையான ஐயமும் இல்லை. ஆகையால் தான் இந்த திருப்பலி நமக்கு முக்கியமான திருப்பலியாக இருக்கின்றது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து
நாம் செய்கின்றதை நான் இப்படி செய்கின்றேன் என்றால் அதை பார்த்து நீங்கள் செய்யணும். கால்களை கழுவது மட்டுமல்லாக மாறாக மற்றவர்களை அன்பு செய்து வாழ வேண்டும். அந்த அன்பை கொண்டு தான் வாழ்கின்ற பொழுதுதான் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று நீங்கள் உங்களுடைய வாயின் வழியாக சொல்லாமல் உங்களுடைய செயல்கள் வழியாக சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்பதை அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகையால் நாம் இந்த திருப்பலியை அடுத்ததாக பாதம் கழுவும் சடங்கை நாம் போகின்றோம். இயேசு கிறிஸ்து எப்படி நான் முழுமையாக கடவுளின் மகனாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நான் பணிவிடை புரிவதற்காக வந்தேன். எனக்கு யாரும் பணிவிடை செய்ய தேவையில்லை, நான் மற்றவர்களுக்காக பணிபுரி. அதாவது ஒரு தலைவராக இருக்கின்ற போது நாம் மற்றவர்களாம் தொண்டராக இருக்க வேண்டும். அப்போதான் நம்மளும் பணிவிடை செய்கின்ற பொழுது தான் நமக்கு கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இல்லைன்றால் எல்லோரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். ஆகையால் இந்த திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கேற்கின்ற போது முழுமையாக மற்றவர்களை அன்பு செய்து வாழவும், இரண்டாவது நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றது நாம் மற்றவர்கள் பணிபுரிய பணிவிடை செய்து வாழவும் தேவையான அருளையும் ஆசை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இரண்டாம் பகுதி, காலடிகளை கழுவும் சடங்கு. பாலஸ்தீன் பகுதி அதிக புழுதி படிந்த பகுதி. கோடை காலங்களில் அதிக புழுதி படியும், மழை காலங்களில் அதிக சேரும் சகதியும் படியும். அதனால் பாலஸ்தீன் யூதர்கள் நீண்ட காலணி அணிவார்கள். வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு நுழையும் பொழுது அங்கே அவர்கள் காலடிகளை கழுவ அடிமை ஒரு துண்டோடு காத்திருப்பார். அடிமை இல்லாதவர்கள் தாங்களாகவே காலடிகளை கழுவிக் கொள்வார்கள். அதே யூத கலாச்சாரத்தில் வருகின்ற இயேசு சற்று வித்தியாசமாக இருக்கிறார். தானே முன் சென்று தன் சீடர்களின் காலடிகளை கழுவி பாடம் கற்றுத்தருகிறார். பணிவும் கனிவும் கொண்டவன் தான் உண்மையான தலைவன் என்பதை எண்பித்து காட்டும் இயேசுவின் மனநிலையோடு இப்புனிதமான சடங்கில் பங்கெடுப்போம். Hare
அதற்கு இயேசு, நான் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது. பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாவங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாவங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம், நாயக்கர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது. பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் எழுந்து நிற்போம். உங்கள் பதில். எல்லாமல்ல இறைவா, எம் மன்றாட்டை கேட்டருளும். தொண்டாற்றவே உம் மகனை உலகிற்கு அனுப்பிய அன்பு தந்தையே, திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர், திருப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பணிபுரியவும் அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அடுத்தவர் நலனுக்காக தம் உழைக்கும் போது இறைவா தம்மை உடல் நலமுடன் வழிநடத்துவோர் என்பதை புரிந்து கொள்ள வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் அரசின் வருவாயையும் மக்களுக்கான திட்டங்களையும் தம் நாட்டு மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பொதுநல எண்ணத்துடன் செயல்படுத்த முனைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களின் காலடிகளை கழுவின் தொண்டாற்றலின் மேன்மையை எங்களுக்கு உணர்த்தினீர். உம் திருமகன் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் தொண்டாற்றலில் சீடர்களாக வாழவும், எங்கள் சிந்தனை, உழைப்பு அடுத்தவர் பணிக்கு அர்ப்பணமாகவும்
அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒப்பற்ற நல்ல ஆசிரியராம் இறைவா, பணி குருத்துவத்தின் வழியாக உமக்கு பணிபுரிய முன்வந்துள்ள அருள் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் பிறர் அன்பையும் பிறர் பணியையும் மையப்படுத்தி உழைக்கும் போது அவர்களுக்கு மன உறுதியும் ஆற்றலும் தந்து வழிநடத்தவும் பொது குருத்துவத்தின் வழியாக இவ்வுலகில் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுநிலையினர் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழும்போது அவர்களை தூய ஆவியால் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாக திருவுருவே இறைவா, உலக மந்தரின் மீட்பின் நினைவாக உன் திருமகன் இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் நம் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற புதிய உடன்படிக்கையின் நாளில் உம் அன்பு மகனை பின்பற்றி நாங்களும் பொது வாழ்வில், குடும்ப வாழ்வில், துறவு வாழ்வில், தனி மனித வாழ்வில் முழுமையாக எங்களுக்கு தியாகம் செய்ய முன்வரவும், பிறர் பணி ஆற்றுவது, பிறர் நலம் பேணுவதுமே மனித வாழ்வின் உண்மையான பொருளற்றது என்பதை உணரவும் வேண்டும் என்பதை உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது திரு அவையில் நற்கருணை மட்டில் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தவிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அருட்சாதன முறையில் உட்கொள்ளும் இயேசுவின் உடலும் இரத்தமும் எமது வாழ்வுக்கான அருமருந்தாக அமையவும், எமது நாளாந்த வாழ்வை தாங்கி செல்லவும், புனித வாழ்வுக்கு எம்மை அழைத்து நாளும் புதுப்பிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். உங்களுடைய குடும்பத்திற்காகவும், குடும்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், உடல் சுகத்திற்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வைத்து உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை பாடல். ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ, பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். எல்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன், வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி அளவில்லா பாவம் செய்தேன், தனது என்னுயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன், பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இந்த நினைவு பலியை நாங்கள் கொண்டாடும் போதெல்லாம் எங்கள் மீட்பு தொடர்ந்து முன்னேறுகின்றது. எனவே நாங்கள் இன்றைய திருப்பலியை
அன்பும் பணிவும் நிறைந்த உள்ளத்துடன் நிறைவேற்றி மீட்பின் பயனை பெற்று அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்வும் திருமகன் மீது தூயாவியை பொழிந்தினைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாகவும் ஏற்படுத்தினீ. அவரது ஒரே குருத்துவம் நிலை பெறவும் சொல்லற்கரியா முறையில் ஏற்பாடு செய்துள்ளே. ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தால் இறை மக்களை அணி செய்து மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது தம் கையை வைப்பதால் தமது திருப்பணியில் பயனாற்றுகின்றார்கள். மேலும் இவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரி மீட்புக்காகவும் உயிரை அளித்து கிறிஸ்துவின் சாயலுக்காக ஒன்றிணைக்க முயன்று உமக்கு தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் என்றும் வெளிப்படுத்தி சாட்சிகளாக திகழ்வார்களாக. ஆகவே ஆண்டவரே, வானுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: முக்கியமான தருணம். தயவு செய்து அமைதியாக நாம் பேசாமல் உருக்கமாக மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியுடன் நாங்கள் புனித காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை உமக்கு உகந்த பலி பொருளாக நீர் ஏற்று ஆசீர்வதித்தருள திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். உமது தூய கத்தோலிக்க திரு அவைக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை காத்து வழிநடத்துவீராக. உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் மறை மாவட்ட ஆயர் அம்ப்ரோஸுக்காகவும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்பவர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, உம் மக்கள் எல்லாரையும் சிறப்பாக இன்று யாருக்காக மன்றாடுகிறோமோ
அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கு கூடியிருக்கும் எங்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் நீர் அறிவீர். எங்களுக்காகவும் எங்கள் அனைவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உயிருள்ள மெய்யான என்றும் வாழும் இறைவா, எங்கள் ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் தீங்கற்ற நல்வாழ்வுக்காகவும் எங்கள் வேண்டுதல்களை செலுத்துகின்றோம். புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் அவருடைய தாயுமாக என்றும் கன்னியான புனிதமிக்க மரியாளையும் அவருடைய கணவர் புனித யோசேப்பையும் உம்முடைய அப்போஸ்தலர்களான புனிதமான ராயப்பர், சின்னப்பர், அந்திரேயா, யாக்கோப்பு, அருளப்பர், தோமையார், யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயுவும் மறை சாட்சிகளான புனித லீனு, கிளியோத், கிளமன், சிக்ஸ்தூஸ், கொர்னேலியூஸ், சிப்ரியன், லாரன்ஸ், அருளப்பர், சின்னப்பர், தமியான் மற்றும் புனிதர் எல்லாரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேருபலங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காத்தருள அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அவருடைய கணவரான புனித சூசியப்பர், அவருடைய அப்போஸ்தலர்கள், மேலும் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து புனிதர்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக இன்று வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் மாற்று மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என எம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் மறை மாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநீர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தள்ளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியை ஏற்றலும். அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இன்று நாங்கள் நினைவு கூறும் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு புனிதருக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். உன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உணர்வு தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தான், என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமகனின் இராவுணவை நினைவு கூறி கொண்டாடிய நாங்கள் சிறப்பாக பணி குருத்துவத்தின் மேன்மையையும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தின் மேன்மையையும் புதிய உடன்படிக்கையின் மாண்பையும் பிறர் அன்பு கட்டளையின் முக்கியத்துவத்தையும் ஆழ்ந்து உணர்ந்தவர்களாய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மீட்புக்காக தம்மையே கையளித்த திருமகனைப் போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் நல்வாழ்வுக்காக எங்களையே தொடர்ந்து கையளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். பாப்ப
அப்போஸ்தலருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கின் முன்னேற்றத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இன்று நல்ல ஒரு திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையானர் அவர்களுக்கும் மற்றும் பிரதர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த திருப்பலியை நம்மளுக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எப்போதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படிப்பின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித டான்போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஓகே, அப்படியே நீங்களாம் முன்னாடி நின்று பார்க்கலாம். ஒரு குரூப் ஃபோட்டோ நம்ம எடுத்துக்குவோம். கரையம்பாடி அப்புறம் நம்ம தான் குரூப்பில் போக முடியும்.